மக்கள் வெதர்மேன் வானிலை அறிக்கை, குறிப்பாக 2 நிமிட வானிலை அறிக்கை. மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா, குறிப்பாக தென்காசி மற்றும் விருதுநகர் மற்றும் இதற்கடுத்தபடியாக ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பகுதியில் அங்கங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்தது. தற்போது வரக்கூடிய மணி நேரங்கள், குறிப்பாக இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில் எங்கே மழை இருக்கும் என்பதை பார்ப்போம். வரக்கூடிய மணி நேரங்களை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டம் பெருந்துறை மற்றும் சித்ராவோடு மற்றும் குமாரபாளையம் மற்றும் காஞ்சிக்கோவில் மற்றும் பவானி, தொட்டிப்பாளையம் மற்றும் ஜம்பை, பள்ளிப்பாளையம் மற்றும் ஊத்துக்குளி போன்ற பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யக்கூடும். மற்றும் சேலம் மாவட்டம் சங்ககிரி, எடப்பாடி, மஞ்சஞ்சாவடி போன்ற பகுதியில் ஆங்காங்கே இரவு வரக்கூடிய மணி நேரங்கள், குறிப்பாக 10-11 மணிக்கு மழையானது தொடங்கிவிடும். மற்றும் குறிப்பாக இதற்கு அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் வள்ளிபுரம் மற்றும் நல்லம்பாளையம் மற்றும் சேந்தமங்கலம், செல்லம்பட்டி மற்றும் நவனிபாளையம் மற்றும் பேலங்கவுண்டம்பாளையம் போன்ற பகுதிகள் மற்றும் எச்சம்பாளையம், திருச்செங்கோடு, கரமத்தி வேலூர், கபிலர்மலை, மோகனூர், அரூர், எருமப்பட்டி மற்றும் கொல்லிமலை சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழையானது வரக்கூடிய மணி நேரங்களில் இருக்கக்கூடும். இதற்கு அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டம் இடையஞ்சேவல் மற்றும் கடம்பூர் மற்றும் கங்கைகொண்டான் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை, எட்டயபுரம் போன்ற பகுதிகள் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் போன்ற பகுதியில் குறிப்பாக இரவு 10 மணிக்கு மேல் மழையானது தொடங்கிவிடும். ஒதுக்கி பெய்தாலும் காற்றுடன் கூடிய இடிமழையாக இருக்கக்கூடும். என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கடந்த 2-3 நாட்களாக தமிழ்நாட்டில் அனல் காற்று வீசி வருகிறது. இதன் காரணமாக குறிப்பாக தமிழ்நாட்டின் ஒரு லேசான காற்று முறிவு ஏற்படுகிறது. இதன் காரணமாக தற்போது கோடை மழை போல் ஒரு தோற்றம் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் சில மாவட்டங்கள், அதாவது வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்லாம் குளிர் அதிகமாக இருக்கும். மற்றும் தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் குளிர் குறைந்து காணப்படும். மதிய நேரத்தில் வெயில் அதிகப்படியாக இருக்கும். மாலை இரவு நேரங்களில் கனமழையானது தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடும். மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் விரிவான அறிக்கை நமது யூடியூப் சேனலில் நாளை காலை வெளியிடப்படும். நன்றி, வணக்கம்.